ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். இப்போ அம்மோன் ராஜா வந்து இவனுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்ன உடனே எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குனதுனாலதான் அவன் என்ன பண்றான், அம்மோன் புத்திரருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கே அவன் போனான். அப்போ கர்த்தருக்கு அவன் ஜெயத்தை எடுக்கணும், அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்றது இந்த இடத்துல சித்தம் தான். இவன் போறதே ஆவியானவருடைய வழி நடத்தல் தான் அப்படின்றதே உணராம போற வழியிலே அவனுக்கு என்ன தோணுது, ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை நம்ம ஜெயிக்காம போயிட்டா, ஒருவேளை அவங்க நம்மளை வந்து முறியடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பொருத்தனைய பண்றான். நான் வந்து பலி செலுத்துவேன். அதுவும் அவன்